ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. இன்றைக்கி நம்ம போடுற கோலம் பிசுறு பிசுறாக இல்லாமல் அதே சமயம் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஈஸியான டிப்ஸோடு வந்திருக்கேன். நான் இன்றைக்கி 2 டைப் ஆஃப் கோலப்பொடி எடுத்திருக்கேன். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ரெண்டுமே வெள்ளை கோலப்பொடி தான். இப்போது இந்த பெரிய இந்த பவுலில் நம்ம நிறைய வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற கோலப்பொடி. இது வந்து நம்ம பிசுறு பிசுறாக இல்லாமல் இருக்கணும், அதே சமயம் நம்மளுடைய கோலம் பார்க்குறதுக்கு அழகாக பளிச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணது. முதல்ல நம்ம கடையில் வாங்கின இந்த கோலப்பொடியிலேருந்து எடுத்து நான் உங்களுக்கு ஒரு லைன் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம வெள்ளை கோலப்பொடி வாங்குகிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம டைரெக்டாக இப்படி கோலத்துக்காக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம ஒரு இடத்துல கோலம் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்த சுற்றிலும் அப்படியே பிசுறு பிசுறாக செதறி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுவே நம்ம இந்த மாதிரி பிசுறு பிசுறாக இருக்கக்கூடாது, பார்க்கறதுக்கு நல்லா அந்த லைன்ஸ்லாம் நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ரெடி பண்ண இந்த கோலப்பொடியில் உங்களுக்கு அதே மாதிரி லைன்ஸ் போட்டு காமிக்கிறேன். அது வந்து எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக அதே சமயம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கிறத விட நீங்கள் கோலம் போடும்போது அது வந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுடைய கோலம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா பளிச்சுன்னு தெரியும். பாருங்கள், இது நம்ம கடையில் வாங்கினது, இது நம்ம ரெடி பண்ண கோலப்பொடி. இது ரெண்டுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நீங்கள் பார்த்தா தெரியும். இது பாருங்கள், நீங்கள் ஒரு இடத்துல லைன் போட்டிருக்கீங்க, அந்த லைனை சுற்றி எவ்வளோ தூரத்துக்கு அந்த கோலப்பொடி வந்து இப்படி பிசுறு பிசுறாக ஸ்ப்ரெட்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இப்போ நீங்கள் இப்படி ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா நம்ம லைன் போடுற இடத்த தாண்டி பக்கத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் அது அந்த பெரிய பெரிய பார்ட்டிகிள்ஸ் அதில் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால நம்மளுடைய கோலம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு நீட் லுக்காகவே இருக்காது, அப்படி செதறின மாதிரி இருக்கும். இதுவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கோலப்பொடியில் ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா பாருங்கள், நல்ல ஸ்மூத்தாக இருக்கும், கையில் எடுத்து போடுறதுக்கு நல்லா பட்டு போல் இருக்கும் அந்த மாவு. அதே சமயம் வந்து பிசுறு பிசுறாக இல்லாமல் பார்க்குறதுக்கும் அதை முதல்ல போட்டதை விட நல்ல பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி எப்படி நம்ம கடையில் வாங்குகிற கோலப்பொடியை நமக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அதே சமயம் நல்லா பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி ரொம்ப நைஸாக எப்படி நம்ம மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். டைரெக்டாக அந்த பொடியில் நீங்கள் கோலம் போட்டிங்கன்னா அப்படியே செதறின மாதிரி இருக்கும், நல்லா நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த மாதிரியான கோலப்பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். நம்ம கடையில் வாங்கின கோலப்பொடியை வந்து முதல்ல நம்ம சலிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு, இது வந்து வேஸ்ட்டாக போன ஒரு டீ ஃபில்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு சல்லடையோ இல்லை டீ ஃபில்டரோ இது மாதிரி வேஸ்ட்டாக போனது இதுக்குன்னே கோலப்பொடி நம்ம சலிக்கிறதுக்காகவே யூஸ் பண்ணிக்கோங்க தனியாக. இப்போ நம்ம கடையில் வாங்கின கோலப்பொடி பாருங்கள், இந்த கப்பில் ஒரு அரை கப்புக்கும் கம்மியாக நான் இப்போ இதில் சேர்த்துருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இது மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே மொத்தமாக எல்லா கோலப்பொடியையும் சலித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கோலம் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஸ்மூத்தாக பளிச்சுன்னு இருக்கும் வாசலில் போடும்போது. இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி சலித்து எடுத்துட்டோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த பெரிய பெரிய பார்ட்டிகிள்ஸ்லாம் வந்து கீழே வராமல் ஃபில்டர்லேயே நமக்கு வந்து தங்கிடும். ரொம்ப நைஸான கண்ணுள்ள ஜல்லடையில் சலிக்காதீங்க, ஓரளவுக்கு அந்த கோலப்பொடி கீழே இறங்குற மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பார்ட்டிகிள்ஸ் பாருங்கள். அந்த கோலம் மாவு ரெடி பண்ணும்போது அந்த கல் தான் அரைச்சி மாவை ஆக்குறாங்க, அது வந்து இந்த மாதிரி அரைப்படாமல் இந்த மாதிரி கொரப்பாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுறோம் இந்த மாதிரி. இதுதான் வந்து நீங்கள் ஒரு இடத்துல கோலம் போடும்போது பக்கத்தில் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது, அதனால நம்மளுடைய கோலம் வந்து அப்படியே சிதறின மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி நீட் லுக்கு கொடுக்காது. பாருங்கள், தெரியுதா? இதை வந்து நம்ம அந்த கோலப்பொடியில் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு லைன் போட்டால் பக்கத்தில் அது ஸ்ப்ரெட் ஆகி அப்படி வந்து ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே அழகாக இல்லாமல் தெரியுது. இது இந்த மாதிரி சலிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நைஸான பொடி கிடைக்கும். இப்போ இதை நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் இல்லையா, பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு ஸ்மூத்தாக நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்காக இது கூட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறது, நம்ம எவ்வளோ கோலப்பொடி எடுத்தோமோ அதில் பாதி, நீங்கள் எவ்வளோ ஒரு கப் எடுத்திங்கன்னா அது கோலப்பொடி ஒரு கப் அப்படின்னா அதில் பாதி கப் அளவுக்கு இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்குறோம் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் சோள மாவு சேர்த்துக்கிறோம். சோள மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சோள மாவு நல்ல ஸ்மூத்தாக பார்க்குறதுக்கு நல்ல பிரைட்டாக ஒயிட்டாக இருக்கும்.
அந்த சோள மாவை சேர்த்து நம்ம இந்த சலிச்சு வச்சுருக்கிற கோலப்பொடியோடு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய கோல மாவும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் அரிசி மாவு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் இதே மாதிரி நல்ல ஸ்மூத்தாக பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் அரிசி மாவை விட நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது, சோள மாவு சேர்க்கும் போது அந்த பிரைட்னஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், ஆனால் அதை விட இது வந்து நல்ல பளிச்சுன்னு இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம சலிச்ச கோலப்பொடியோட கார்ன்ஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவை விட கார்ன்ஃப்ளவர் வந்து உங்களுக்கு ரேட் வைஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாவில் கோலம் போடும்போது நம்மளுடைய கோலம் வந்து பிசுறு பிசுறாக சிதறி இருக்காது. பாருங்கள், இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஸ்மூத்தாக பட்டு போல் இருக்கும், மை மாதிரி இருக்கும் இந்த மாவு. இப்போ இந்த ரெண்டு மாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது இப்போ நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லும் போது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ இது நம்மளுடைய நார்மல் மாவில், நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த கோலம் மாவில் டைரெக்டாக அப்படியே நான் ஒரு சின்ன கோலம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நீங்கள் போடுறத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா எப்படி சிதறி போகுது பாருங்கள். ஏன்னா அந்த பெரிய பெரிய பார்ட்டிகிள்ஸ்லாம் அதில் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால நம்ம ஒரு பக்கம் அந்த லைன் போட்டோன்னா அந்த லைனை சுற்றி நல்லா ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். பாருங்கள், இப்போ நான் போடும்போது உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ தூரம் நம்ம ஒரு லைன் போடும்போது பக்கத்தில் ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். பாருங்கள், பக்கத்தில் காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்மளுடைய நார்மலான மாவில் போடும்போது இருக்கும். இப்போ இதுவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் போடும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது நம்ம ரெடி பண்ண மாவில் போட்டுக்கலாம். அதே கோலம் தான் போடுறேன். இது வந்து நல்ல ஸ்மூத்தாக உங்களுக்கு கையில் எடுத்து போடுறதுக்கே நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாவை தொடும் போதே நல்லா சாஃப்டாக இருக்கும். பிசுறாக பக்கத்தில் சிதறாமல் வரும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இப்போ போட்டு முடிச்சாச்சு. இது நம்ம ரெடி பண்ண மாவில் போட்டது. பாருங்கள், உங்களுக்கு ரெண்டு கோலத்துக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க முடியும். பார்த்தீங்களா? இப்போ இன்னொரு சின்னதாக ஒரு டிசைன் போட்டு காமிக்கிறேன். நம்மளுடைய நார்மலான கோல மாவில் ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். அந்த பெரிய பெரிய பார்ட்டிகிள்ஸ் இருக்கிறதுனால அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவுலையும் இதே டிசைனை போட்டுக்கலாம். இது பாருங்கள், அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லா நீட்டாக ஒரு லைன் போட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கும். அதே சமயம் ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நம்மளுடைய சோள மாவு சேர்த்துக்கிறதுனால நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி ரெண்டுக்குமே இப்போ உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கோலம் போடும்போது நான் சொன்ன மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இது நம்மளுடைய நார்மல் மாவில் போடுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நம்ம ரெடி பண்ண மாவில் இது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது அதில் போட்டிங்கன்னா அந்த லைன்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய நார்மலான கோலமாவை இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா சலிச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கோலம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.